Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who was appointed as the Advocate General of தமிழ்நாடு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பரத் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து நியூ அட்வொகேட் ஜெனரலாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஆல்ரெடி 2009 to 2011 தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரலாக வந்து ஆல்ரெடி பதவியில் இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இப்போ கரண்டாக சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்திருப்பார். ஸோ இவர் ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருப்பார், சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்ணியிருப்பார். அதனால தான் அடுத்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பரத்ராமன் அப்படிங்கிற அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்வொகேட் ஜெனரல், ஒரு ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல் ரிசைன் பண்ணணும்னா யார்கிட்ட அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர் கிட்ட தான் அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படிங்கறத கொடுக்கணும். சரிங்களா? சோ ஆர்டிகல் 165 கீழ தான் நமக்கு இந்த அட்வொகேட் ஜெனரல் பத்தின விஷயங்கள்லாம் இருக்கும். சோ கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட் ஜெனரலுக்குன்னு ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கவர்னர் நினைக்கிற வரைக்கும் அவங்க பதவியில் இருந்துக்கலாம். அவங்க பதவியில இருந்து விலகணும், ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கவர்னர் கிட்ட கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் சண்முக சுந்தரம் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட்டா கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பரத்ராமன் அப்படிங்கிற இந்த நபரை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, who is the new prime minister of Bhutan அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பூட்டானின் புதிய பிரதமர் யார் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ ரீசெண்டாக நமக்கு பங்களாதேஷில் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். இந்த வருஷம் தேர்தல் ஆண்டா இருக்க போகுது. ஒரு 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் வந்து தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க அந்த லேடி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பூட்டான்லையும் சமீபத்தில் தான் எலெக்ஷன் முடிஞ்சு அங்கே யார் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷெரிங் டாப்கே அப்படிங்கிற இவர் தான் வந்து ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, which company manufacture the Drishti 10 Starliner and unmanned aerial vehicle அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தமிழில் பார்ப்போம். எந்த நிறுவனம் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் என்ற வான்வெளி வாகனத்தை தயாரித்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ UAV அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளை யார் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, IIT மெட்ராஸ் will open its campus in which city of Sri Lanka அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. IIT மெட்ராஸ் அதன் வளாகத்தை இலங்கையின் எந்த நகரத்தில் திறக்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில், இந்த சிட்டியில் தான் ஸ்ரீலங்காவில் இன்னொரு கேம்பஸை தொடங்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான்சிபார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில் தான் நமக்கு IIT மெட்ராஸோட கேம்பஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜான்சிபார் அப்படிங்கிறது டான்சானியா அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ IIT மெட்ராஸோட கேம்பஸ் இங்கே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஜான்சிபாரில் இருக்குது. அடுத்ததான் நமக்கு கண்டி அப்படிங்கிற ஸ்ரீலங்காவோட சிட்டியில் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which country is set to legalize marriage and adoption by same-sex couples அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எந்த நாடு ஒரே பாலின செயற்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் தத்தெடுப்பை சட்டப்பூர்வமாக்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ் தான் இதை பண்ண போகிறாங்க. ஸோ இதை இந்தியாவோட பொருத்தி பார்க்குறப்போ இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது அது வந்து இன்னும் லீகல் பண்ணலை. அதே மாதிரி சேம் செக்ஸ் கப்புள்ஸ்க்கு வந்து அடாப்ஷன் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இன்னும் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது, இன்னும் பண்ணப்படாத விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் இந்த சேம் செக்ஸ் கப்புள்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் மேரேஜ் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் நம்ம இந்த ஒரு கொஸ்டினையும் பார்த்துருக்கோம். நம்ம வேணான்னு சொல்கிற அதே காலகட்டத்தில் இன்னொரு நாடு அதை சட்டப்பூர்வமாக்குறாங்க. அதுதான் இந்த கொஸ்டினோட பின்னணியாகவும் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீஸ் தான் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.